Hello guys, welcome back to our channel Divasi Magic. நீங்க இப்ப தான் first time நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய். நான் பிரியங்கா. So it's that time of the year. It's the month of love. So இந்த மாசத்துல நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரிஸ் வந்துட்டு 10 டேஸ்க்கு நம்ம கியூட்டான ஹேண்ட்மேட் DIY கிஃப்ட்ஸ் தான் பண்ண போறோம் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்காக. சோ இந்த சீரிஸ்க்கு வந்து ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படின்ட்டு நேம் பண்ணிருக்கோம். இன்னையில இருந்து 10 டேஸ்க்கு நம்ம வந்து கியூட்டான கிஃப்ட்ஸ் பண்ண போறோம். வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. சோ நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் ஹூ டசன்ட் லவ் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்ல நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ நம்ம கியூட் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து ஜாலியா இருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும். Without further delay, let's get crafting. இன்னைக்கு எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவ்ல நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் கியூட்டான ஒரு ஹார்ட் ஃப்ரேம் தான். அண்ட் இதுக்குள்ளரையும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய செம கியூட்டான ஹார்ட் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு. ஹார்ட் ஃப்ரேம்ஸ் இருக்கா, கியூட்டான ஹார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 லவ் நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஹார்ட் ஃப்ரேம் தான் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். ஸோ நம்மளோட ஹார்ட் ஃப்ரேம் செய்கிறதுக்கு A4 சைஸில் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் நம்ம வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர்ஸாக 3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 சென்டிமீட்டர்லேயும் 2 சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு 3 சென்டிமீட்டர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண 3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் லைன் அண்ட் கடைசியாக 3 சென்டிமீட்டர்ஸில் இன்னொரு லைனும் வரைஞ்சிடலாம். இப்போ நம்மளோட பேப்பரை இந்த சைடில் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு 3 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது இதே மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் லைன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கடைசியாக நம்மளோட லாஸ்ட் 4th சைட்லேயும் இதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எல்லா லைனையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்துட்டு ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடைசியாக உள்ளார பக்கம் இன்னொரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி எல்லா சைட்லேயுமே லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒவ்வொரு சைட்லேயும் 4 லைன்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லைன்ஸ்க்கு நடுவுலையும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது மறுபடியும் நம்ம ட்ரா பண்ண எல்லா லைன்ஸையுமே நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் நம்ம ட்ரா பண்ண 4 லைன்ஸையும் ஸ்கோர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண 4 லைன்ஸையும் ஸ்கோர் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துட்டு ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். அடுத்தது இந்த மாதிரி நம்மளோட லைன்ஸ்க்கு கார்னரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஒரு எக்ஸஸாக கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்கொயரை வந்துட்டு எல்லா சைட்லேயும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்கொயர் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. எல்லா சைட்ஸ்லேயும் இருக்க ஸ்கொயர்ஸையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஒரு 10 நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா சைட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபோல்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த 2 குட்டி சைட்ஸ் இருக்கு இல்லையா பிரெத் வைஸ், ஸோ இந்த 2 சைட்ஸ்லேயும் கார்னரில் 1 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ கார்னர்லேருந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டுக்க போகிறோம்.
ஸோ அதே மாதிரியே 2 சைட்ஸ்லேயும் போட்டுக்க போகிறோம். இப்போது நம்ம வரைஞ்ச 1 சென்டிமீட்டர் பெர்பெண்டிகுலர் லைனை ஃபஸ்ட்டு இருக்கிற டாப்பில் 2 பாக்ஸஸில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது நம்மளோட ஃப்ரேமை வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக நம்மளோட லென்த் சைடு இருக்கிற 2 சைடும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி சைடில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி கடைசி சைடு உள் பக்கமாக வர மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி சைட்ஸையும் நம்ம வந்துட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் இருக்கிற 2த்தையும் செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி சைட்ஸ் 2த்தையும் செக்யூர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இப்போது நம்ம வந்துட்டு இந்த 1 சென்டிமீட்டருக்கு 2 குட்டி ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது எதுக்கு எடுத்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரெத் வைஸ் இருக்கிற அந்த காலம் ஓட்டும் போது அது வந்துட்டு இந்த பெரிய காலம்க்கு மேலே கரெக்டாக வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரியும். நம்மளோட ஃப்ரேமோட பார்டருக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி இந்த 2 ஸ்கொயர்ஸ் வந்துட்டு ஓவர்லேப் ஆகி ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட ஹார்ட்ஸும் மேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் ஸ்ட்ரைப்ஸை குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கரெக்டான ஒரு கார்னரோட வர ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எங்கெங்கெல்லாம் போதோ, எந்தெந்த டைரெக்ஷன்லலாம் போதோ அந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் கடைசியாக ஒரு குட்டி ரிமைன்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் கிடைக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி 2 சைட்ஸில் மட்டும் குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி இந்த கட் பண்ண சைட்ஸ்க்கு நடுவில் சென்டரில் இப்படி ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்யூட்டான ஹார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு நோ க்ளூ ஆர்காமி ஹார்ட், செம க்யூட்டாக இருக்கும். பட் க்ளூவே தேவையில்ல, சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. பேப்பர் வந்துட்டு ரெக்டாங்குலாகவும் கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் லைட் ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக தெரியும் நான் எப்படி வந்துட்டு செய்கிறேன்ட்டு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளை ஃபாலோ பண்ணி அந்த ஃபுல் பேப்பர் ஸ்ட்ரிப்பையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் கடைசியாக நம்மக்கிட்ட கொஞ்சம் பேப்பர் ரிமைனிங் இருக்கும், அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்லேயே ஒரு இடம் கிடைக்கும், ஒரு கேப் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் 2 சைட்ஸில் எந்த 2 சைட்ஸில் கேப் இருக்கோ அந்த 2 சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரவுண்டடான இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். க்ளோஸ்டாக இருக்க சைடை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க, அது நம்ம ஹார்ட்டோட பேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஃபிங்கர் வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் வந்துட்டு ரெடி ஆயிரும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஸ்டென்சில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரேமை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு A4 ஷீட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணாமல் டைரெக்டாக கூட ஹார்ட் வரையலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மளோட ஃப்ரேமில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். மீன்வைல் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸில் ப்ளூ அண்ட் பர்பிள் ஹார்ட்ஸ் நிறைய செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சைட் ஃபுல்லாக பர்பிள் கலராலையும் ஒரு சைட் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஹார்ட்ஸாலையும் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே க்ளூ அப்ளை பண்ணி ஃபில் பண்ணாமல் ஜஸ்ட் அவுட்லைனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஸ்டென்சில் வச்சு பென்சிலால் லைட்டாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் இப்போது நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஹார்ட்டாக எடுத்துகிட்டு க்ளூ வச்சு ஃபுல்லாக எல்லா ஹார்ட்ஸையும் செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அது எவ்வளோ ஒல்லியாக இருக்கோ அவ்வளோ குட்டி ஹார்ட் நமக்கு கிடைக்கும். லென்த் வந்துட்டு ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், பட் அந்த பிரெத் மட்டும் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஹார்ட் சைஸும் குட்டியாகிட்டே போகும். ஸோ ஃபைனலி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி நம்மளோட கடைசி குட்டி ஹார்ட்டையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட ஹார்ட்க்கு உள்ளேயும் நிறைய குட்டி ஹார்ட்ஸை இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக பர்பிள் அண்ட் இன்னொரு சைட் ஃபுல்லாக ப்ளூ கலரும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இதே மாதிரி இதையும் வந்துட்டு க்ளூ போட்டு செக்யூர் பண்ணிடலாம்.
அண்ட் ஃபைனலி நம்மளோட ஹார்ட்டோட பாட்டம் கொஞ்சம் பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் இன்னொரு பர்பிள் ஹார்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஃப்ரேமோட அந்த பார்டர்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நம்மளோட ஹார்ட் ஸ்ட்ரக்சரை இன்னும் கூட எடுத்து காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ரோஸ் கலர் கிளிட்டர் பென் வச்சுட்டு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரியே ஃப்ரேமோட 2 டயக்னல்ஸ்லேயும் குட்டியாக டிஷ்யூ ரோஸும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டிஷ்யூ ரோஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரோஸ் பொக்கே வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்ட்டு இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் க்யூட்டான ஹார்ட் ஃப்ரேம் வந்துட்டு ரெடி. ஸோ இந்த கியூட்டான ஹார்ட் ஃப்ரேம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம தி மெஸ்ஸி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், bye.